திறன் பயிற்சியை பெற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். ஏன் இந்த இடத்துல ஆசிரியர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லலை நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணார், டைரெக்டாக பசங்களுக்கே வீடியோ போட்டு காட்டுற மாதிரியே நீ அனுப்பு. ஸோ அவர் சொன்னதுக்காக சாம்பிள் தான் இப்போ அனுப்புகிறேன். இது ஓகேனா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா கூட நம்ம மாற்றிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பயிற்சி பொறுத்த வரையுமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பசங்களுக்கே போட்டு காட்டுங்க. ஐ எம் கோயிங் டு டேக் த லெசன் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கே போட்டு காட்டலாம். இந்த திறன் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நம்ம ஆல்ரெடி முடிச்சிட்டோம். நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷனுக்கு அடுத்த செகண்ட் சாப்டர் என்னென்னா பிக்சர் ரீடிங். பிக்சர்னால் நம்மளுக்கு தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படத்தை பற்றி நம்மளுடைய ஒப்பீனியன் சொல்கிறது தான் என்னதுன்னா பிக்சர் ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, நீங்கள் புக்கெலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. புக்கெலாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் கவனிங்க. நான் எப்போ புக்கை ஓப்பன் பண்ண சொல்கிறேனோ அப்போ ஓப்பன் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு எல்லாருமே இங்கே கவனிங்க. இங்கே ஒரு படம் நான் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் இது ஆக்சுவலாக இந்த படம் என்ன படம்? இது வெரி குட், கிளாஸ் ரூம் படம். இது இந்த கிளாஸ் ரூம் படத்தில் உங்களுக்கு என்னென்னலாம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுன்னு அப்படியே பாருங்கள். டீச்சர் தெரியுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுறாங்க, டேபிள் தெரியுது, சேர் தெரியுது, ஒயிட் போர்ட் தெரியுது, க்ரீன் போர்ட் தெரியுது, சில இடத்துல புக்ஸு தெரியுது, பேனா, பென்சில், இது எல்லாமே ஜாமெண்ட்ரி பாக்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா? ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு இத்தனை பொருட்கள் தெரியுது. வெரி குட். அடுத்த படத்தை நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தை கவனிங்க. இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவல், பொங்கல் கொண்டாடுறாங்க. இதில் என்னென்னலாம் உங்களுக்கு தெரியுதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு அப்பா தெரிகிறாரு, ஒரு அம்மா தெரிகிறாங்க, 2 குழந்தைங்க தெரிகிறாங்க, பொங்க பானை தெரியுது, அடுப்பு தெரியுது, வாழைப்பழம், எலுமிச்சைப்பழம், பக்கத்தில் சொம்பு, சுகர் கேன் அதாவது கரும்பு தெரியுது, ஒரு மாடு தெரியுது, சூரியன் தெரிகிறாங்க, நிறைய மரங்கள் தெரியுது, பக்கத்தில் ஒரு குடிசை வீடு தெரியுது, கீழே தாம்பூலம் தெரியுது. ஸோ இத்தனை பொருட்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நோட் பண்ணி வைங்க. சரிங்களா? ஓரளவு படம் பார்த்துட்டிங்களா? அடுத்த படத்தை பார்க்கலாம் நம்ம. ஓகே, இந்த படத்தை கவனிங்க. இதில் உங்களுக்கு என்ன தெரியுது? கார் ஒன்று தெரியுது, ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார் போகுது. ஒரு மலை அப்படின்னு தெரியுது, மலை, நிறைய மரங்கள் இருக்குது, நல்லா அமைதியான ஒரு சாலை அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. சூப்பர். வேலி கூட தெரியுது. யா, வெரி குட். ஒரு காம்பவுண்ட் மாதிரி கட்டி விட்ருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு தெரியுது. அடுத்தது இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை பார்த்தா உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது? வெரி குட். தாஜ்மஹால் தெரியுது, முன்னாடி தண்ணி தெரியுது, கான்க்ரீட் ரோடு தெரியுது, மக்கள் நிறைய பேர் போகிறாங்க. ஸோ அதெல்லாம் தெரியுது. அழகாக மரத்தை வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ மரங்கள் வந்து அழகாக தெரியுது. சரிங்களா? ஸோ நிறைய விஷயங்கள் இதுலேயும் தெரியுது. இப்போ 4 படத்தை பார்க்கும்போது அதில் என்னென்னலாம் தெரியுது, அது எப்படி இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு சில இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரியணும். ஸோ என்னென்ன வார்த்தைகள் தெரிஞ்சால் போதும் அப்படின்றத நம்ம கீழே இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது இதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது இட், இது இட். அதையே நம்ம இன்னும் ரொம்ப ஜென்யூனாக சொல்லணும்னா இங்கே இருக்கிறது பக்கமாக இருக்கிற இது அப்படின்னு சொல்லும்போது, இந்த இதுன்னு சொல்லும்போது நம்ம திஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். ஸோ இட், திஸ். அதே கொஞ்சம் ஒரு பொருள் தூரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அது, அந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு தட். ஸோ இட், திஸ், தட். இங்கே நிறைய பொருள் இருக்குது. நம்ம ஒரு பொருள் சொல்லும் போது இட் இல்லைனா திஸ் சொன்னோம், தூரமாக இருந்தால் தட் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருள் இருக்குதுன்னு சொல்லும் போது தீஸ். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பொருள், நிறைய பொருள் கொஞ்சம் தூரமாக இருக்குது, அது எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணும்போது தோஸ். அது என்ன வார்த்தை? தோஸ். பாருங்கள், ஒரு பொருளுக்கு இட் இல்லைனா திஸ், அதே தூரமாக இருந்துச்சுன்னா தட். நிறைய பொருள் இங்கே பக்கமாக இருந்துச்சுன்னா தீஸ், நிறைய பொருள் தூரமாக இருந்துச்சுன்னா தோஸ். சரிங்களா? இந்த 5 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பக்கமாக இருக்கிற பொருளை பற்றி நம்ம சொல்லணும். பக்கமாக இருக்கிற பொருளை பற்றி சொல்லலாம். இப்போ என் கையில் என்ன இருக்குதுன்னா ஃபோன். என் கையில் இப்போ என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், இதை பற்றி நான் சொல்லும்போது இது ஒரு ஃபோன். ஸோ இட் இஸ் அ ஃபோன். சரிங்களா? அதே ஒரு படத்தை கொடுத்துட்டு, இப்போ ஒரு மொபைல் படத்தை கொடுத்துட்டேன். சரிங்களா? மொபைல் படத்தை கொடுத்துட்டு இது என்ன அப்படின்னா திஸ் பிக்சர் இஸ் எ ஃபோன். கையில் ஒரு மொபைலையே கொடுத்து இது என்னன்ட்டு கேட்டாங்கன்னா இட் இஸ் எ ஃபோன் ஆர் திஸ் இஸ் எ ஃபோன்.
ஆனால் ஒரு படத்தை கொடுத்துட்டு அந்த படத்தில் என்ன இருக்குது, அது படம் எதை பற்றி அப்படின்னு சொல்லும்போது திஸ் பிக்சர் இஸ் அ ஃபோன், திஸ் பிக்சர் இஸ் அ ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைனா திஸ் பிக்சர் இஸ் அது எதை பற்றியெல்லாம் சொல்லுது, சரிங்களா? அதை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம திஸ் பிக்சர் இஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே அந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது, அந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதுக்கு இப்போ நம்ம மேலே ஒரு 2-3 படம் பார்த்தோம் இல்லைங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த படத்தை நான் காட்டுறேன். இப்போ இந்த படம் என்னது நான் கேட்டேன்னா, திஸ் பிக்சர் இஸ் பொங்கல் ஃபெஸ்டிவல், திஸ் பிக்சர் இஸ் பொங்கல் ஃபெஸ்டிவல், இல்லைனா திஸ் பிக்சர் இஸ் அபவுட் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதையே திஸ் பிக்சர் ஆஸ் இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்கன்னா, திஸ் பிக்சர் ஆஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு என்னென்னலாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இப்போ பாருங்கள், திஸ் பிக்சர் இஸ் அபவுட் பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா ஈஸ்ன்னு போட்டு சொல்லிட்டேன். இதே இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் சொல்லும் போது பாருங்கள், திஸ் பிக்சர் ஆஸ் பேரண்ட்ஸ், சில்ட்ரன், கவ், சுகர் கேன், சன், ஹட், ட்ரீஸ், சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ என்னென்னலாம் இருக்குது நம்ம சொல்கிறதுக்கு திஸ் பிக்சர் ஆஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துலையும் கவனிங்க, திஸ் பிக்சர் இஸ் அ நேச்சுரல் சீன், திஸ் பிக்சர் இஸ் அ நேச்சுரல் சீன். அதே இப்போ திஸ் பிக்சர் ஆஸ், திஸ் பிக்சர் ஆஸ் க்ரீன் ட்ரீஸ், அ கார், அ காம்பவுண்ட் வால், சரிங்களா? பாருங்கள், என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஆஸ், அது என்னன்னு சொல்கிறதுக்கு ஈஸ். இது 2 வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? அதே ஒவ்வொரு படமும் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்த கொடுக்கும், ஏதாவது ஒரு மாறலை நம்மளுக்கு கொடுக்கும், சரிங்களா? இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, திஸ் பிக்சர் கிவ்ஸ். இப்போ அந்த பொங்கல் படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பொங்கல் படத்தை நம்ம சொல்லும் போது திஸ் பிக்சர் கிவ்ஸ் த ட்ரெடிஷன் லுக். இந்த ட்ரெடிஷன் லுக்னால் நம்மளுடைய பாரம்பரியம், நம்ம வழக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே இந்த நேச்சுரல் சீன் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, திஸ் பிக்சர் கிவ்ஸ் அ நேச்சுரல் இம்பார்ட்டன்ஸ். ஏதாவது ஒரு நேச்சுரலுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதை பற்றி கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அது எதை கொடுக்குதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு திஸ் பிக்சர் கிவ்ஸ். இந்த 3 சென்டென்ஸுக்குமே வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. திஸ் பிக்சர் இஸ்னால் அந்த படம் எதை பற்றி, திஸ் பிக்சர் ஆஸ்னால் அந்த படத்தில் என்னென்ன இருக்குது, திஸ் பிக்சர் கிவ்ஸ்னால் அந்த படம் நமக்கு என்ன தருது, சரிங்களா? இது நல்லா தெளிவாக இப்போயே தெரிஞ்சுக்கோங்க. 6, 7, 8 நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாவே 9, 10 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 5 மார்க் கொஷினாகவே இருக்குது நமக்கு, சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 3 சென்டென்ஸுமே உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். திஸ் பிக்சர் இஸ், திஸ் பிக்சர் ஆஸ், திஸ் பிக்சர் கிவ்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களை பார்த்து இதெல்லாம் டீச்சர் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நம்ம கேள்வி என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு பதிலே சொல்ல முடியும். ஸோ டீச்சர்ஸ் வந்து இந்த கேள்வியெல்லாம் உங்களை பார்த்து கேட்பாங்க. என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு படத்தை காட்டி வாட் இஸ் இட் அப்படின்னாங்கன்னா இது என்ன, வாட் இஸ் இட், வாட்னா என்ன, நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்லேயே தெளிவாக பார்த்துட்டோம். வாட்னா என்ன, இட்னா இது. ஸோ இது என்னன்றதுக்கு வாட் இஸ் இட். அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் கேட்கலாம், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ். அதே அது என்னன்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் தட், வாட் இஸ் தட். திஸ்ஸு தட்டு வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? எங்கே பயன்படுதுன்னு இப்போ தெரியுதுங்களா? அதே இவங்க இதெல்லாம் என்ன, நிறைய பொருளை காட்டி இவைகள்லாம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் தீஸ். பாருங்கள், ஒரு பொருள்னால் வாட் இஸ் திஸ்ஸு. நிறைய பொருள் கேட்கும்போது பாருங்கள் வாட் ஆர் தீஸ், வாட் ஆர் தீஸ். அதே நிறைய பொருளை கேட்கும்போது, அங்கே இருக்கிற பொருளை கேட்கும்போது வாட் ஆர் தோஸ், வாட் ஆர் தோஸ். அங்கே என்ன நிறைய இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ வாட் ஆர் தோஸ். அதுக்கு அடுத்தது குழந்தைங்கன்றதுக்கு இங்கிலீஷில் என்னது, சில்ட்ரன். குழந்தைங்கன்றதுக்கு சில்ட்ரன். படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்லன்னா ரீட், படிக்கிறதுக்கு ரீட். பாடு, எங்கள் ஸ்பெல்லிங் கொஞ்சம் தப்பாயிருச்சு. பாடுன்றதுக்கு என்ன இங்கிலீஷ்லனா சிங், பாடுன்றதுக்கு என்னது சிங். பாருங்கள், இந்த வார்த்தை வேண்டாம், பாடுதல், சரிங்களா? பாடுன்றதுக்கு என்ன வார்த்தைனா சிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் என்னென்னா ப்ளே. விளையாடுறதுக்கு என்ன இங்கிலீஷில் ப்ளே. இதெல்லாம் நம்ம நிறைய பார்ப்போம். ரீட் த புக், ரீட் த புக், சிங் ஏ சாங், சிங் ஏ சாங், ப்ளே இன் த கிரவுண்ட், ப்ளே இன் த கிரவுண்ட் அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அடுத்தது உட்காருன்றதுக்கு என்னென்னா சிட். உட்காருதல் அப்படின்றதுக்கு என்னது சிட். நம்ம டீச்சர் சொல்லுவாங்களே சிட் டவுன் அப்படின்னுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி நூலகத்துக்கு போகிறோம். நூலகன்ட்டே யாருமே தமிழில் சொல்கிறதில்ல. ஸோ இது என்ன பீரியடு, லைப்ரரி பீரியட். லைப்ரரி பீரியட் அப்படி தான் நம்ம சொல்லி பழகிட்டோம். ஸோ லைப்ரரினா நூலகம், ஓகே. அதே மாதிரி நமக்கு வகுப்பறைக்கு நான் போகிறேன்ட்டு எந்த குழந்தையுமே நீங்கள் சொல்கிறதில்ல. நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க, கிளாஸ் ரூம். ஸ்பெல்லிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும், இதுதான் அந்த வார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ அதனால தான் ஸ்பெல்லிங்கோடு பார்த்துக்கோங்க.
அதுக்கு அடுத்தது ஆய்வகம். உண்மையாகவே எந்த குழந்தையும் சொல்கிறது இல்லை. என்ன சொல்லுவீங்க? லேபுன்னுவீங்க, இல்லை லெபார்ட்ரி அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ லேப் ஆர் லெபார்ட்ரி. இதெல்லாம் நம்மளுக்கு இந்த பிக்சர் ரீடிங் தெரியறதுக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சரிங்களா? இப்போ வந்து புக்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம புக்குக்குள்ளேயே நம்ம போகிறோம். சரிங்களா? இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ஒரு டைம் நல்லா ரீகால் பண்ணிட்டீங்களா? இதுவரை கூட இன்னொரு டைம் பிகினிங்லேருந்து ஒரு டைம் பார்த்துருங்க. பார்த்துட்டு அப்புறமா புக்குக்குள்ளே போகும்போது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ தான் புக்கில் இருக்கிற விஷயத்துக்கு நம்ம போகிறோம். புக்கில் பாருங்கள், பிக்சர் ரீடிங் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரைட் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர். ரைட்னா என்னது? எழுதுறது. நேம்னா அந்த பேர். ஸோ ஒவ்வொரு படத்துடைய பேர் எழுத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைங்க கிட்ட நான் இதை வீடியோ ஏற்கனவே போட்டு நான் எடுத்தேன் நான். ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒருத்தன் முட்டைன்றான், ஒருத்தன் உருளைக்கிழங்குன்றான். ஸோ ஓகே, என்ன வேணாலும் இருக்கட்டும். ஆனால் அந்த கலரை வச்சு நானே என்ன சொல்லிட்டேன்னா, இது வந்து உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. உருளைக்கிழங்குல அது என்ன? உருளைக்கிழங்குக்கு இங்கிலீஷில் என்ன? பொட்டேட்டோ. வெரி குட். உருளைக்கிழங்குக்கு இங்கிலீஷில் என்ன? பொட்டேட்டோ. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, யார் நின்றுட்டுருக்காங்க? ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு, கேர்ள் இல்லை பேபி. சரிங்களா? கேர்ள் நின்றுட்டுருக்காங்க, இல்லை ஒரு பேபி நின்றுட்டுருக்காங்க. அடுத்து மூணாவதாக இருக்கிறது ஃபிஷ். வெரி குட். 4 தொப்பி. வெரி குட். தொப்பி தான். தொப்பிக்கு என்ன இங்கிலீஷில்? ஓகே, கேப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேப் இல்லைனா ஹேட். 5ஆவதாக இருக்கிறது என்னது? இங்க் பாட்டில். இங்க் பாட்டில். இப்போ டீச்சர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இங்கிலீஷ்லேயே பேசும்போது இந்த மாதிரி கேள்விகள் தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், வாட் ஆர் தீஸ்? இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் தீஸ். இல்லைனா வாட் இஸ் த ஃபஸ்ட் பிக்சர், வாட் இஸ் த செகண்ட் பிக்சர், வாட் இஸ் த தேர்ட் பிக்சர், வாட் இஸ் த ஃபோர்த் ஒன் அண்ட் வாட் இஸ் த ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த ஃபஸ்ட் பிக்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குங்க? பொட்டேட்டோ. ஸோ இதுதான் பதில் அதுக்கு. வாட் இஸ் த ஃபஸ்ட் பிக்சர்? பொட்டேட்டோ. வாட் இஸ் த செகண்ட் பிக்சர்? பேபி ஆர் கேர்ள். பேபி ஆர் கேர்ள். வாட் இஸ் த தேர்ட் பிக்சர்? Fish. What is the third picture? Fish. What is the fourth picture? Cap or hat. What is the last picture? Or what is the last picture? Or what is the fifth picture? Or what is the last one? What is the last one? Ink bottle. Ink bottle. So spelling ஓட பார்த்துக்கோங்க. Potato. P-O-T-A-T-O. Potato. Girl. Fish. Cap. Ink bottle. சரிங்களா? ஸ்பெல்லிங்கோடையே பார்த்துக்கிட்டிங்களா? ஓகே, நம்ம அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் எக்ஸசைஸ்க்கு இப்போ போகலாம். இப்போ செகண்ட் எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி யூஸிங் த பிக்சர் க்ளூ. சரிங்களா? அவங்க ஒன்றுமே இல்லை. இது எல்லா கேள்வியுமே என்னென்னா வாட் இஸ் திஸ். இது எல்லா கேள்வியுமே என்னது? வாட் இஸ் திஸ். அதுக்கு அவன் பதில் தப்பாக கொடுத்துருக்கான். அது நம்ம கரெக்டாக எழுத போகிறோம். ஸோ வாட் இஸ் திஸ் தான் இது 4 படமும். சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வாட் இஸ் த ஃபஸ்ட் பிக்சர்? வெரி குட். அ பிளாக் போர்ட். இது வந்து ஒரு பிளாக் போர்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இட் இஸ் அ பிளாக் போர்ட், இல்லைனா திஸ் இஸ் அ பிளாக் போர்ட். ரெண்டில் எது வேணாலும் ரைட் தான். இட் இஸ் எ பிளாக் போர்ட் ஆர் திஸ் இஸ் எ பிளாக் போர்ட். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், வாட் இஸ் த செகண்ட் பிக்சர்? இட் இஸ் அ டஸ்டர். இட் இஸ் அ டஸ்டர். வெரி குட், வெரி குட். அங்கே விண்டோன்னு கொடுத்துருக்கான், தப்பு. இட் இஸ் அ டஸ்டர். அடுத்த வாட் இஸ் த தேர்ட் பிக்சர்? இட்ஸ் அ டேபிள். இட்ஸ் அ டேபிள். சரிங்களா? அது ஒரு டேபிள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஃபேன் கொடுத்துருக்கான், நம்ம தூக்கிட்டு டேபிள்னு எழுத போகிறோம். அடுத்தது வாட் இஸ் த லாஸ்ட் பிக்சர்? இட் இஸ் எ பேக். இட் இஸ் எ ஸ்கூல் பேக் ஆர் இட்ஸ் எ பேக். சரிங்களா? இப்போ வந்து நான் கீழே பதில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யோசிக்க வேண்டாம். இப்போ கேள்விக்கு என் கூட பதில் மட்டும் சொல்லுங்கள். வாட் இஸ் த ஃபஸ்ட் பிக்சர்? இட் இஸ் எ பிளாக் போர்ட். வாட் இஸ் த செகண்ட் பிக்சர்? இட் இஸ் அ டஸ்டர். வாட் இஸ் த தேர்ட் பிக்சர்? இட்ஸ் எ டேபிள். வாட் இஸ் த லாஸ்ட் பிக்சர்? இட் இஸ் எ ஸ்கூல் பேக். இதை எழுதிட்டிங்கனாவே ஆன்சர் முடியுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இட் இஸ் எ பிளாக் போர்ட். பாருங்கள், அந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல டோர்ன்ட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த டோரை தூக்கிட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? இட்ஸ் எ பிளாக் போர்ட் அப்படின்னு எழுத போகிறோம். செகண்ட் ஒன், அந்த இடத்துல என்ன இருக்குது? விண்டோன்ட்டு இருக்கா? விண்டோவை தூக்கிட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? டஸ்டர் அப்படின்னு எழுத போகிறோம். அடுத்து தேர்ட் பிக்சரில் அந்த இடத்துல என்ன இருந்தது? ஃபேன் அப்படின்ட்டு இருந்தது. இந்த ஃபேனை தூக்கிட்டு நம்ம என்ன எழுத போகிறோம்? இட்ஸ் எ டேபிள் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். இட்ஸ் எ டேபிள். அடுத்து லாஸ்ட்டாக அங்கே என்ன இருந்தது? அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பென்சில் ஏதோ சம்திங் இருந்தது. ஸோ அதை தூக்கி நம்ம என்ன எழுத போகிறோம்? இட்ஸ் எ பேக் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? இது புரியுதுங்களா? வெரி குட், வெரி குட். அது ஸ்பெல்லிங் தான். உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரியும், ஸ்பெல்லிங் மட்டும் ஒரு டைம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் எக்ஸசைஸ்.
சாரி, தேர்ட் எக்ஸசைஸ் நினைக்கிறேன். ரைட் த நேம்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த பிக்சர். ஸோ என்னென்ன இருக்குது அதனுடைய நேம்ஸை மட்டும் எழுதுங்கன்னு இருக்காங்க. உங்கள் கண்ணுக்கு என்னென்னலாம் தெரியுது சொல்லுங்கள் பார்க்கலாம். டேபிள், சேர், பெஞ்ச், பேக், செல்ஃபு, டியூப் லைட்டு, கடிகாரம், வெரி குட், பிளாக் போர்ட், வெரி குட். இதெல்லாம் தெரியுது இல்லையா? இதெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸ்பெல்லிங் ஒவ்வொன்றா பொறுமையாக பாருங்கள். நான் பாருங்கள் ஒரு 10 வார்த்தை மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சால் கூட நிறைய எழுதலாம். ஃபஸ்ட்டு டேபிள், அதுக்கு ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. அடுத்தது பெஞ்ச், அடுத்தது புக்ஸ், அடுத்தது பேக், பேக்குக்கு அடுத்து என்ன தெரியுது? சேர், சேருக்கு அடுத்தது பிளாக் போர்ட், பிளாக் போர்டுக்கு அடுத்தது டியூப் லைட், கிளாக், ஜாமெட்ரி பாக்ஸ், கடைசியாக செல்ஃப் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த 10 வார்த்தையுமே ஒரு டைம் பொறுமையாக ஸ்பெல்லிங் பார்த்து எழுதுறது பெருசு இல்லை. அந்த வார்த்தை எங்கே வந்தாலும் நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சும்மா பார்த்து எழுதிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. டேபிள் அப்படின்னா TABLE அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெஞ்ச், எல்லாமே எல்லா வார்த்தைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெல்லிங் வித் ப்ரொனன்சியேஷன் வித் மீனிங். அந்த ப்ரொனன்சியேஷனும் உங்களுக்கு தெரியணும், மீனிங்கும் தெரியணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் எழுதிட்டிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? இதுதான் லாஸ்ட் எக்ஸசைஸ். இதை நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா? நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மையாகவே இது சக்ஸஸ் தான். இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், லாஸ்ட் எக்ஸசைஸில் ஒரு படம் கொடுத்துட்டு இந்த படத்தில் அவங்க கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அவங்களே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். அந்த 3 ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு நீங்கள் சொல்லணும். ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், குழந்தைங்களாம் எங்கே இருக்காங்க? லைப்ரரியில் இருக்காங்க. அவ்வளோதான், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, 3 வேர்புக்கு மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னது? ரீட்னா என்னது? படிக்கிறது. லைப்ரரினா லைப்ரரி, நூலகம். அடுத்தது பார்த்திங்கன்னா சிங்னா என்னது? பாடுறது. ப்ளேனா என்னது? விளையாடுறது. ஸோ அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க? ரீட். அதை வச்சே இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஆன்சர். ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட், அதே மாதிரி தான் குழந்தைங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க? விளையாடிட்டு இருக்காங்க. சேம் அதே வேர்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வேர்ப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரீட் கொடுத்துருக்காங்க, அடுத்தது சீட், அடுத்தது ப்ளே. இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது அப்படின்னா இதில் என்ன ஆன்சர்? தேர்டாக இருக்கிறது தான் ஆன்சர். அடுத்த லாஸ்ட்டு கவனிங்க. குழந்தைங்க எங்கே இருக்காங்க? லேபில் இருக்காங்க. வெரி குட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லைப்ரரி, கிளாஸ் ரூம், லெபார்ட்ரி. ஸோ இதில் என்ன ஆன்சர்? ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரியணும். சும்மா சார் சொன்னாங்க, டீச்சர் சொன்னாங்க டிக் பண்ணாதீங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு வந்து த சில்ட்ரன் ரீட் புக்ஸ் இன் தி லைப்ரரி, அடுத்தது த சில்ட்ரன் ப்ளே இன் தி கிரவுண்ட், லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் தி லெபார்ட்ரி. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பு 1 by 1 போங்க. இந்த வீடியோவை 1 or 2 times பாருங்கள். பார்த்துட்டு அதில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையுமே கேப்சர் பண்ணுங்கள். சும்மா அந்த புக்கை மட்டும் ஃபினிஷ் பண்ணாதீங்க. நான் சொன்ன வார்த்தைகளையும் சேர்த்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்பெல்லிங்கோடு படிங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே இந்த பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவர்மெண்ட் நல்ல ஸ்கீம் தான் இது கொண்டு வந்திருக்காங்க. அது கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.